ரொம்ப தொன்மையான பழைய ஆலயம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயம் சிறிய ஆலயத்திலிருந்து எழுப்பப்பட்டு இப்பொழுது பெரிய பிரம்மாண்டமான முறையிலே மகா கும்பாபிஷேகம்லாம் நடத்தப்பட்டு நாமெல்லாம் மகாகாலியம்மனுடைய பிள்ளைகள். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தமிழ் ஆர்வம் அதிகமாக இருக்கணும். கோயிலுக்கு எதற்காக வரோம், இதற்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் முன்னோர்கள் பாடுபட்டு நடத்தி வச்சிருக்காங்க. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டஸ்ட் இன் திஸ் யூனிவர்ஸ். என்னால் இந்த யூனிவர்ஸ்க்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம போகிற பயணத்தில் சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க, அதெல்லாம் சகஜம். திடீர்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தால் திடீர்னு அது யாரோ போக வேண்டியது எனக்கு திடீர்னு ஒரு 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 ஷாக்கிங் நியூஸ் எனக்கு பிரேசிலுக்கு போய் பந்து விளையாட போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சி. அது எங்கேருந்து வந்துச்சு, ஏனால் வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. வணக்கம். பிராணஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமார்ந்த வரவேற்கிறோம். இன்று நம்மை ஆசீர்வதிக்கும் இன்னொரு திருத்தலமான ஆலயத்தை காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. இந்த ஆலயம் வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல, பக்தி அமைதியாய் மலரும் இடம், மனம் சாந்தியடையும் தெய்வீக தலம். இதன் வரலாறு, ஆன்மீக பெருமை மற்றும் இயற்கையுடன் இணைந்த அமைதியான சூழல் ஆகியவற்றை இன்றைய பயணத்தில் ஒன்றாக அனுபவிப்போம். நன்றியுடனும் பணிவுடனும் பக்தியுடனும் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். இன்று நாம் தரிசிக்கப் போவது ஸ்லாங்கூர் மாநிலத்தின் ஸ்ரீ செட்டாங் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம்.
இது அன்னை மகா காளியம்மனின் அருளைப் பெற தினமும் ஏராளமான பக்தர்கள் வழிபடும் ஒரு முக்கிய இந்து ஆலயமாகும். இந்த ஆலயத்தின் வரலாறும் ஆன்மீக பெருமையும் பற்றி அறிந்து கொள்வோம். ஆலயத்தின் அதிகாரப்பூர்வ வரலாற்றின்படி இந்த ஆலயம் 1990 ஆண்டு கம்போங் பாசிர் பகுதியில் ஒரு சிறிய வழிபாட்டுத் தலமாக தொடங்கப்பட்டது. பின்னர் அப்பகுதியில் இந்து மக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததைத் தொடர்ந்து 2002 ஆண்டு ஆலயம் ஸ்ரீ செட்டாங் பகுதிக்கு மாற்றப்பட்டது. 2008 ஆண்டு தற்போதைய ஆலய கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டன. அதன் பின்னர் 2010 ஆண்டு ஆலய கட்டுமானம் நிறைவடைந்து மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் மூலவராக அருள் பாலிப்பவர் ஸ்ரீ மகா காளியம்மன். இந்து சமயத்தில் மகா காளி தர்மத்தை காக்கும் பராசக்தியின் வீர வடிவமாக போற்றப்படுகிறார். பக்தர்கள் தைரியம், பாதுகாப்பு, மனவலிமை மற்றும் இறையருளுக்காக அன்னையை வழிபடுகின்றனர். மூலவரை தவிர இந்த ஆலயத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ள சன்னதிகள் ஸ்ரீ கமலேஸ்வரர், ஸ்ரீ முனீஸ்வரர், ஸ்ரீ பேச்சையம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன். பக்தர்கள் இந்த அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் செய்து இறையருளை பெறுகின்றனர். இந்த ஆலயத்தில் தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் ஆடி திருவிழா, அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, பிரதோஷ வழிபாடு. இந்த நாட்களில் பக்தர்கள் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுகின்றனர்.
மகா காளியம்மன் பக்தர்களுக்கு ஒரு உயர்ந்த உண்மையை நினைவூட்டுகிறார். அச்சத்தை விட நம்பிக்கை பெரியது. இருளை விட ஒளி பெரியது. தீமையை விட தர்மம் பெரியது. உறுதியான பக்தியுடன் இறைவனை நாடுபவர்களுக்கு மன வலிமையும் அமைதியும் கிடைக்கும் என்பது இந்து சமயத்தின் நிலையான போதனையாகும். ஸ்ரீ செட்டாங் அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் பக்தர்களின் நம்பிக்கையையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு புனித தலமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்திற்கு வருகை தரும் அனைவரின் வாழ்விலும் அன்னை மகா காளியம்மனின் அருள், அமைதி, ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை வழங்கட்டும். ஓம் சக்தி. ஓம் ஸ்ரீ மகா காளியம்மனே போற்றி. அரணம பார்வதி பதையே மகாதேவன் என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாமல்ல ஈஸ்வர கிருபையாலும் எங்கள் நமது ஸ்ரீ செட்டாங் அருள்மிகு மகாகாளியம்மன் ஆலயத்தில் ரொம்ப தொன்மையான பழைய ஆலயம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயம் சிறிய ஆலயத்திலிருந்து எழுப்பப்பட்டு இப்பொழுது பெரிய பிரம்மாண்டமான முறையிலே மகா கும்பாபிஷேகம்லாம் நடைபெற்று இப்போ நமது ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நமது ஆலயத்திலே ரொம்ப விசேஷமானது ஆடிப்பெருக்கு 18ஆம் பெருக்கு திருநாள். 25 நாட்கள் தொடர்ந்து சுவாமி புறப்பாடு திருவிழாக்கள் நடைபெறுகிறது நமது ஆலயத்தில். அதுபோக பிள்ளையாருக்கு சங்கர சதுர்த்தி, பைரவருக்கு அஷ்டமி, வாராகி அம்மனுக்கு பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி முதலிய பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. நமது ஆலயத்தில் எல்லா வளங்களும் காளியம்மன் கொடுத்து கொண்டிருக்கிறாள். எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இந்த தொன்மையான ஆலயத்தில் எல்லோரும் நம்மெல்லாம் இருந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி பிரார்த்தனை செய்து வருகிறோம். நாமெல்லாம் மகாகாளியம்மனுடைய பிள்ளைகள். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தமிழ் ஆர்வம் அதிகமா இருக்கணும். தேவாரம், திருவாசகம், திருவிசை போதலக்கூடிய தேவார பாடல்கள் எல்லாம் பாடணும். தமிழுடைய கல்ச்சரை நம்ம கொண்டு வரணும். பாரம்பரியத்தை மீட்டு கொண்டு வரணும். இப்போ உள்ள குழந்தைகள்லாம், வர இளைஞர்கள் எல்லாமே அதை நம்பி நடக்கணும். எல்லாரும் இங்கிலீஷ்லேயே மாறிட்டு இருக்கக்கூடாது. தமிழ் விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நமது ஆலயத்தில் ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுடைய என்னென்ன பண்ணுறாங்க, அதனுடைய வரலாறு என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு எதற்காக வரோம், இதற்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் முன்னோர்கள் பாடுபட்டு நடத்தி வச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால இளைஞர்கள் எல்லாம் தமிழ் வகுப்புல கலந்துக்கணும். தேவாரம், திருவாசகங்கள்லாம் ஒழிக்கணும். ஏன்னா இதுதான் பாடுபட்டிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம வேலைன்னு இருக்கக்கூடாது. வேலைகள் இருந்தாலும் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாரி தொன்மையான வேலைகள்லாம் நம்ம செய்யணும். செஞ்சோம்னா அது அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால இளைஞர்கள்லாம் விழிப்புடன் இருக்க வேண்டியது. வியாழக்கிழமை தோறும் தேவாரம், திருவிசை பாடல்களுடைய வகுப்பு நடக்குது. வியாழக்கிழமை தேவாரம், திருவாசகம் போன்ற எல்லா விஷயம் நடத்துகிறாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு வாத்தியாரை போட்டு தனியாக பசங்களுக்கு நடத்திட்டு வராங்க. அதனால் அதுலேயும் கலந்துக்கலாம். இது இந்த கோயில் சிலாங்கூரில் இருக்குது. ஸ்ரீ செட்டாங்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. மகாகாளியம்மன் நமது ஆலயத்தில் இருக்கிறது. எல்லோரும் அந்த இடத்துக்கு நெட்டில் போட்டிங்கன்னா, ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா, கூகுள் மேப் போட்டிங்கன்னா அந்த கூகுள் மேப்பில் வந்துடும். அதோடய எல்லாருமே கோயிலுக்கு அது தரிசனம் பண்ணிட்டு போகலாம். எல்லா மக்களும் வர வேண்டி பிரார்த்தனை. வணக்கம், என் பேர் பத்மநாத சிவன் கைலாசம். ஐம் அ ஃபார்மர் டீச்சர், ரிட்டையர்ட். வாழ்க்கையில் என்னோட குறிக்கோள் என்னென்னா, ஒன் பிரின்சிபல், தட் இஸ் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது. மாதா, பிதா, குரு, தெய்வம். எனக்கு இதுதான் கைட்லைன். எதுவும் கொஞ்சம் தடுமாறிட்டுனா இதை கொஞ்சம் சிந்திச்சேன்னா தெளிவு வந்துடும். மாதா, பிதா, குரு, தெய்வம். முடிஞ்ச அளவுக்கு எது நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யும். நான் ஒரு டஸ்ட் இன் திஸ் யூனிவர்ஸ். என்னால் இந்த யூனிவர்ஸ்க்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னால்
பிறருக்கும் ஈவன் த திங்ஸ் நேச்சர் ஐம் அ நேச்சர் லவர். ஸோ அதனால் நமக்கு இந்த மரம் கொடி செடி எல்லாம் ரொம்ப ஆசை. அண்டு முடிஞ்ச அளவுக்கு அதை ஹார்ம் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகிற பயணத்தில் சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க, அதெல்லாம் சகஜம். இந்த பயணம் வந்து ஒரு இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. இந்தியாவில் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிருச்சு. சில இடத்துங்களுக்கு போனதில் சொல்ல தெரியல, அதை அனுபவிக்கணும். இட் இஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ், நாட் டு பி டோல்ட் ஆர் ஷேர். எனக்கு கடவுள் என்ன கொடுத்ததோட கேட்காம கிடைச்சது தான் நிறைய. எங்கே கிடைச்சது கேட்காமையே நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அதே கொடுக்குற கடவுள் தான் சில சேலஞ்சஸும் கொடுப்பார். அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து அது ஒரு சிச்சுவேஷன், ஒரு சேலஞ்ச். அதனால அதை நான் கற்றுக்குவேன். இது நல்லது கொடுக்கறது தானே. அங்கேருந்து இந்த சாஸ் இஸ் த சேம். என்ன செஞ்சாலும் என்ன செய்யாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு ஐ ரியலைஸ் ஐ எம் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். நான் ஒரு பந்துலாட்டினா எனக்கு ரொம்ப பைத்தியம். பந்துலாட்டம் அது ஒரு திடீர்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தால் திடீர்னு அது யாரோ போக வேண்டியது எனக்கு திடீர்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து எனக்கு பிரேசிலுக்கு போய் பந்து விளையாட போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது எங்கேருந்து வந்துச்சு, ஏனால் வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. 1999 பிரேசில் பீச் சொக்கர் வேர்ல்ட் கப்னு திடீர்னு போயிட்டு ஒரு எஸ்டேட்டில் பிறந்தவன் பிரேசிலில் போய் பந்து விளையாண்டுட்டு வேர்ல்ட் கப்பில் வர்றது ஐ குடன். அது எனக்கு புரியலை, இது வரைக்கும் புரியல ஏன் நடந்துச்சுன்னு. படைத்தவன் கொடுத்தது மாதிரி எனக்கு தோணிச்சு. அதனால எஃபர்ட் அண்ட் ரிவார்ட். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு கிடைச்ச மாதிரி ரிவார்ட் வரும். சில சமயம் ரிவார்டு வராதும். ஏன்னா அது படைத்தவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எது தேவை, எது ஆசை. அது சில விஷயங்கள் ஆல் த பெஸ்ட் திங்ஸ் இன் மை லைஃப் ஹேப்பன்ட் அன்வான்ட், டிட் நாட் ஆஸ் ஆர் டிட் நாட் ரியலி திங்க் அபவுட் இட். அது நடக்கும். அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், சேலஞ்சுகள்ஸ் இருக்கும். அந்த பந்துலாட்டில் இன்னொன்று வந்து வேலையிலையும் ஒரு சிரமங்கள் இருந்தாலும் நிறைய ப்ரொமோஷன் சொல்ல முடியாது, உயர்ந்து போகலாம். எஃபர்ட் பொறுத்து இருக்குது. எது செஞ்சாலும் நான் செய்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு மதம் இனம் பார்க்காம அது செய்வேன். ஏன்னா ஆசிரியராக இருந்ததுனால எவ்ரி சைல்ட் இஸ் த சேம் டு மீ. முடிஞ்சதை அவங்க வாழ்க்கையில் இறைவன் அந்த பயணம் வந்து இப்போ ஐ டோன்ட் ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் டு டெல் இட் நவ். இது ஒரு பெரிய பயணம், பட் இட்ஸ் தேர். அது மறக்க முடியாத இட்ஸ் தேர். இது இருக்கு நேச்சர். அப்போ அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நான் ஒரு பீச் சொக்கர் சார், அது புதுசாக இருந்தனால அப்போ அது யாருக்கும் தெரியல. 1999 நான் ப்ரொடிக்ஷனில் இருந்தேன் லுக்கூட்டில். திடீர்னு கருத்து தான் கோச், நம்ம கருத்து கோச். ஒரு வேர்ல்ட் கப் சார், அது ஒரு ட்ரீம் மாதிரி. ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் பிரேசிலில் போய் கொப்பகொப்பானா பீச்சில் விளாண்டு ESPN டிவியில் கொஞ்சம் நியூஸ் வந்துச்சு பிரேசிலில். நான் எஸ்டேட் போய் கொப்பகொப்பானில் இருக்கும்போது ஒரு 10 days ட்ரீம். நான் உண்மையிலேயே இங்கே இருக்கேனா இல்லை இஸ் இட் கனவான்னு தெரியல, பட் இட் ஹேப்பன். அது ஒரு 1999. ஸோ தட்ஸ் லைக் என்ன எத்தனை வருஷம் ஆச்சுங்களா, 25-26 years ago. அதுதான் எனக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.